எல்லார்க்கும் நல்லின்பம், எல்லார்க்கும் நல்லின்பம், எல்லார்க்கும் செல்வங்கள், செல்வங்கள் எட்டு விளைந்ததென்று கொட்டு முரசே, வாழ்வின் கட்டு தொலைந்ததென்று கொட்டு முரசே, 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 கொட்டு முரசே. இல்லாமை என்னும் பிணி இல்லாமல் கல்வினாலும் எல்லோர்க்கும் என்று சொல்லி கொட்டு முரசே, வாழ்வில் பொல்லாங்கு தீரதென்று கொட்டு முரசே, கொட்டு முரசே, கொட்டு முரசே, கொட்டு முரசே, கொட்டு முரசே, கொட்டு முரசே, கொட்டு முரசே. சான்றாண்மை இவ்வுலகில் தேன்ற துளித்ததென்று மூன்றும் செழித்ததென்று கொட்டு முரசே, வாழ்வில் ஊன்றிய புகழ் சொல்லி கொட்டு முரசே, கொட்டு முரசே, கொட்டு முரசே, கொட்டு முரசே, கொட்டு முரசே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழ் நாளாம் உலக கவிஞன் பாவேந்தன் பாரதிதாசனுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய இந்த நாளில் இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய உலக தமிழர்களே ஒன்று கூடுங்கள் என்று சொல்கின்ற ஒரு உரத்த அழைப்பு என்று நாம் ஒரு சிந்தனை தொடராக இன்றைக்கு வைத்திருக்கின்றோம். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய ஐயா அந்த ஒரு நூலிலையில் ஆயிரக்கணக்கான தமிழர்களை, உலகெங்கும் இருக்கும் தமிழர்களை ஒரு பேனா நுனியில் கட்டி வைத்துக் கொண்டிருப்பவர் ஐயா கருணையா அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கவிதை மழை பொழிந்த அமுதபாண்டியன் அவர்களுக்கும் தோழி வித்யா அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய திருநாவுக்கரசர், கருணாநிதி, இன்னும் தமிழ் பேராசிரியர்கள், இன்னும் தமிழ் ஆளுமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கவிஞன் அவனுடைய பார்வை உலகை பற்றியதாக எப்படி இருக்கிறது என்றால், ஒன்றை உற்று நோக்கும் பொழுது ஒரு விஞ்ஞானியை போல ஊடுருவி அதன் தன்மையை ஆராய்ந்து அதை தன்னோடு பிணித்து தன் வாழ்வின் தன்னுடைய உணர்ச்சிகளை எல்லாம் அதோடு பிணித்து ஏது அறிவுரை தேடுகின்றவன் தான் ஒரு கவிஞன் என்பர் என்று சொல்வார். உலக கவிஞர்களுடைய தன்னுணர்ச்சி பாடல்களைப் போல இயற்கையின் மீது பேர் ஆர்வம் கொண்டிருந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன். அவருடைய எல்லா படைப்புகளிலும் அவருடைய இயற்கை நுகர்வை, அதை எப்படி அவர் மகிழ்ந்தார், தன் வாழ்வும் தமிழர் வாழ்வும் இயற்கையும் இணைந்தது. இயற்கையோடு இயைந்த வாழ்வினை கொண்டவர்கள் தான் தமிழர்கள். அவருடைய எல்லா இலக்கியங்களிலும் இயற்கையின் படிமமே அதிகமாக இருக்கும். இயற்கையிலிருந்து ஒரு அறிவுரையை பெற விளைகின்றவன் தான் பாவேந்தர் பாரதிதாசன். இவர் ஒரு சுயமரியாதை கவிஞர், ஒரு பகுத்தறிவு முற்போக்கு கவிஞர் இவர். அதனாலதான் இயற்கையை பார்க்கும்பொழுது அதுல ஏதோ ஒரு தெய்வீகத்தன்மையை அதில் செலுத்தி விடாமல் அதை உள்ளவாறு ஏற்றுக்கொண்டு அதை பாடுகின்றவன் தான், அதை பேசுகின்றவன் தான், அதோடு இணைந்து உணர்வுகளை கிளப்புகின்றவன் தான் பாவேந்தர் பாரதிதாசன்.
இயற்கையை பார்க்கும் பொழுது ஒரு மனித தேடல் அவருடைய பார்வையில் இருக்கும். இதிலிருந்து என்ன அரசியல் என்பதை அவர் அரசின் உண்மை அறிவுரை பெற விரைகின்றார். அதை எதையோ ஒன்ன பாடணும் வர்ணிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணமே இல்லை அவருக்கு. இயற்கையை பெண்ணாக பார்க்கின்ற அவர் ஒரு இடத்திலும் பெண் உடலை வர்ணித்ததே கிடையாது. பாவேந்தன் பெண் உடலை வர்ணித்ததே இல்லை. அவருடைய எங்கும் பெண் உடல் வர்ணிக்கப்படலை. வேறு எந்த கவிஞனுக்கும் மிகச் சிறப்பான உலக சிறப்பு பெற்றவன் பாவேந்தன் பாரதிதாசன். அவ்வளவு உயர்வாக பெண்ணை உயர்வுபடுத்துகின்றார். அதனாலதான் இயற்கையை பெண்ணின் வடிவமாக காணுகின்றார். அவர் எழுதிய முதல் கவிதையே எங்கெங்கு காணிடும் சக்தியடா ஏழுகளர் அவள் வண்ணமடா. அப்படியே அதை சொல்லுகின்ற பொழுது ஒரு பெண்ணாக பார்ப்பதுல அதை உயர்வு காணுகின்றார். அதாவது ஒரு பெண்ணை உருவகித்து காணும் அந்த பாடல்களில் அவர் இயற்கை எல்லாத்தையும் பார்க்கின்றார். அவருடைய அழகு எல்லாத்தையுமே, அந்த பாவனை எல்லாத்தையுமே அழகாக பாடுகின்ற அவர் தொடங்குகின்ற கவிதையினுடைய அழகின் சிரிப்பின் முதல் கவிதையே வித்யா சொன்ன மாதிரி அந்த முதல் கவிதை பரபரப்பு கொள்ளுது. அதுதான் அழகுனா என்ன அப்படிங்கிற அழகின் சிரிப்பு. அவர் நூலுக்கு அழகின் சிரிப்பு. இது ஏதோ ஒரு வர்ணனை கவிதை அல்ல, இது ஒரு வீருணர்ச்சி பாடல். ஒவ்வொரு கவிதையும் வீருணர்ச்சி பாடல்களாக இருக்கும். ஒன்றையும் அவர் தன் வாழ்வில் நின்று தனித்து பார்க்கவே இல்லை. ஒன்றை பார்க்கும் பொழுது அதை தனித்து பார்க்கவே இல்லை. இன்னலிலே தமிழ்நாட்டிலே என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார், அன்னதொரு காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் கலந்ததுவே என்ற ஒரு ஏக்கம் அவருக்கு இருந்தது. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான், ஓடையும் தாமரை பூக்களும் எங்கள் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும் என்று பாடுகின்ற பொழுது எல்லா இயற்கையும் தன்னை கவர எத்தனிக்கும். ஆனால் என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார், அன்னதொரு காட்சி இரக்கம் உண்டாக்கியது என்று சொல்கின்ற பொழுது இயற்கையை தன்னை மறந்து ஏதோ கழிப்பில் ஆளுகின்றவன் அல்லன். ஒன்றை பார்க்கும் பொழுது இந்த உலகிற்கு அது என்ன செய்கிறது என்பதை அவன் ஈடுபடுத்திக் கொள்கின்றவன். எனவே இவை அனைத்துமே அழகின் சிரிப்பு அனைத்தும் வீருணர்ச்சி பாடல்களாக இருக்கிறது. அவர் இப்படியாக அவர் ஒரு புதுச்சேரியில் வாழ்கின்றவர். ஒரு கடற்கரையில் அருகே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அழகான பட்டடம். கிழக்கில் எழுகின்ற கதிரவன் மேற்றிசையில் மறைகின்றான். மேற்கு திசையில் அழகான காடு. அந்த அடர்ந்த காடும் சோலையும் நிறைந்த அந்த பகுதியில் அவன் காண்கின்ற அழகையெல்லாம் அழகான முத்துக்களாக மாணிக்கங்களாக கோர்த்து 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 அவன் அழகான அழகின் சிரிப்பு என்ற ஒரு அழகிய மணி மாலையை, ஒரு மாணிக்க மாலையை, ஒரு முத்து பந்தலை நமக்கு கையில் கொடுத்திருக்கின்றார். வாழுங்கள், அனுபவிங்கள், கழியுங்கள், மகிழ்ச்சி கொள்ளுங்கள் மாந்தரே என்று உலகுக்கு அளித்தது போல இந்த நூலை கொடுத்திருக்கின்றார். இந்த நூல் அனைவரும் வாசித்து மகிழ வேண்டும் என்றால், விளையாடி மகிழ வேண்டும் என்றால் அழகின் சிரிப்பை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். இதைத்தான் நம்ம முதல்ல எந்த கவிதையில ஆரம்பிக்கிறாருங்கிறத பார்ப்போம். காலை இளம் பருதியிலே அவளை கண்டேன், காலை இளம் பருதியிலே அவளை கண்டேன், கடற்பரப்பில் ஒளிப்பூணலில் அவளை கண்டேன், சோலையிலே மலர்களிலே தளிர்கள் தம்மில் தொட்ட இடமெல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டாள், மாலையிலே மேற்றிசையில் இலகுகின்ற மாணிக்க பருதி சுடரில் அவள் இருந்தாள், ஆலம் சாலையிலே கிளைகள் தோறும் கிளியும் கூட்டம், அந்த கூட்டத்தில் அழகிய அவள் எனக்கு கவிதை தந்தாள் என்று அப்படி தொடங்குகிறார். எங்கும் பார்க்கின்றார் கதிரவனை, கடலை, காட்டை, சோலைகளை, மலர்களை பார்க்கின்றார். அழகில் தன்னை மறக்கின்றார். இவைதான் எனக்கு கவிதை தந்தது என்று சொல்லுகின்றார். அனைத்தையும் ரசிக்க பழகிக்குவோம். நமக்கு குழந்தை மனசே இல்லை. கவிஞன் குழந்தை. அவர் சின்ன எறும்பு கூட பேசுவாரு, சிட்டுக்குருவியிடம் பேசுவார். பாரதி பார்த்தீங்களா, கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா அப்படின்னு குழந்தைக்கே இதெல்லாம் சேர்த்து விளையாடுன்பாரு. கவிஞன் பாவேந்தன் பாரதிதாசன் ஒன்றையும் விட்டுவில்லை, அதோடு பேசுகின்றான். அதை தன்னோடு இணைத்துக் கொண்டு அதோடு உரையாடுகின்றான். தன்னை மறந்து அதோடு உரையாடுகின்றான். ஒவ்வொன்றிலும் அழகை காண்கின்றான். ஒரு சின்ன மாலை அசைவது, காற்றில் அசைவதை கூட அவன் கற்பனையோடு பார்க்கின்றான், அழகாக பார்க்கின்றான். ஒரு குழந்தையின் விழியில் நான் அழகை கண்டேன், அவளுடைய குமிழ்ச்சிருப்பில் நான் அழகை கண்டேன், தெருவிளக்கில் அழகை கண்டேன். பூ தொடுக்கின்றாளே அவள்,
பூக்களை அழகாக எடுத்து விரல்களை பின்னி பின்னி அழகிய விரல்கள் அசைகின்றனவே, அந்த அசையும் அந்த விரல்களில் நான் அழகை கண்டேன். வயலிலே கழனியில் உழுவதற்காக கலப்பையில் தோலை தூக்கி கொண்டு உழவன் செல்கிறானே, அந்த தோளில் நான் அழகை கண்டேன் என்று சொல்கின்ற பொழுது, அழகு வெறும் வர்ணனைக்குள்ளதல்ல, ஏதோ பார்த்து கழிப்பதற்கு அல்ல, அதை வாழ்க்கையோடு எப்படி அவன் சுவைக்கின்றான் என்பதை ஒவ்வொரு கவிதையும் எடுத்து காட்டுகின்றன. திசை கண்டேன், வான் கண்டேன், உட்புறத்து செறிந்தனவாம் பலப்பலவும் கண்டேன், யாண்டும் அசைவனவும் நின்றனவும் கண்டேன், மற்றும் அழகினை கண்டேன், நல்லின்பம் கண்டேன், பசையுள்ள பொருளிலெல்லாம் பசையவள். எல்லாத்துலயும் எது உனக்கு அழகா தெரியுது? எல்லாமே எல்லாமே இது எல்லாம் செயற்கையா இருக்கே, நான் எங்க இயற்கையை கண்டு அழகு காண்பது என்றார். அதற்குள்ளேயும் அழகை தேடுங்கள் என்று சொல்கிறார். ஒவ்வொன்றையும் ரசிக்க கற்றுக்கொள்கிறவன் வாழ்வை நேசிக்கின்றான் என்று பொருள். எனவே நான் பாவேந்தர், வாழ்க்கையை நேசியுங்கள், அதை அழகுபடுத்துங்கள், உங்கள் உணர்வுகள் செறிவுகளை அவ்வப்பொழுது தூய்மை செய்து கொள்ளுங்கள் என்றார். இயற்கையிடம் அதைத்தான் அவர், இந்த இயற்கை என்னுடைய மரபை என்னுடைய பண்பாட்டை சீர் செய்யாதா, என்னுடைய அழுக்கை போர்க்காதா, என் துயரத்தில் நான் தடுமாறி விழுகின்ற பொழுதெல்லாம் என்னை நேர்படுத்தாதா, அதற்குத்தான் இந்த இயற்கையை அவர் அவர் அவ்வாறு சொல்லி சொல்லி தன்னோடு இணைத்துக் கொள்கிறார். இவ்வாறு தொடங்கும் போதே புதுச்சேரி கடல், கடலுக்கு அப்பால் ஒரு விரிந்த வானம், கீழ்வானம், அதன் தெரிகின்ற கதிர்கள், மேலே சென்றால் வானம், அந்த நடுவானில் உச்சியில் கதிரவன், மேற்றிசையில் கதிரவன், இரவில் நிலவு, கடல் பொங்கும் அலைகள், ஆக ஒவ்வொன்றாக அவன் பார்த்து பார்த்து பேசுகின்றான். அந்த கடல் ஓரத்தில் ஊருக்கே கிழக்கே உள்ள பெருங்கடல் ஓரமெல்லாம், அந்த பெருங்கடல் ஓரமெல்லாம் கீரியின் உடல் வண்ணம் போல் மணல் மெத்தை. கீரி பார்த்திருப்பீங்கல்ல, கீரியினுடைய உடம்பு எப்படி இருக்கும்? ஒரு சாம்பல் வண்ணமும் ஒரு வெள்ளையும் கலந்ததா இருக்கும். அதை வந்து எதற்கு ஒப்பிடுகிறாருன்னா, கடற்கரையில் இருக்கக்கூடிய மணலுக்கு ஒப்பிடுகிறார். கீரியின் உடல் வண்ணம் போல் மணல் மெத்தை, அம்மெத்தை மேல் நேரிடும் அலையோ, கல்வி நிலையத்தில் இளைஞர் உள்ளம் பூரிப்பால் ஏறும் வீழும் புரண்டிடும் பாராய் தம்பி என்று சொல்கிறார். அந்த உள்ளம், அந்த அலைகள் எதை போல இருந்ததுன்னா, கல்வி நிலையத்தில் இளைஞர்கள் கல்வி கற்கும் போது அவர்கள் எப்படி பூரிப்பால் எழுவார்களோ, வீழ்வார்களோ, புரள்வார்களோ என்றெல்லாம் அவர் சிந்திக்கின்றார். ஏனென்றால் இவர் ஒரு ஆசிரியர், தமிழாசிரியர், பாவேந்தர் தமிழாசிரியர். அவர் பேசும்போதும் அவர் சொல்லும் பொழுதும் அப்படி உள்ள வகுப்பறை துள்ளலாக இருக்கும். அதுதான் நல்ல ஆசிரியர். ஒரு நல்ல ஆசிரியருடைய வகுப்பறை எப்படி இருக்கும்னா, அமைதியா வாய்மூடு வேலை வச்சுக்கோம் அப்படியெல்லாம் இருக்காது. அந்த வகுப்பறை சிரிப்பும் கலகலப்பும் உரையாடலும் துள்ளலுமாக இருக்கும். இதுதான் தமிழாசிரியர். எனவேதான் அதை இந்த அலைகளுக்கு ஒப்பாக கூறுகின்றார் அவர். இப்படியாக அவர் அழகை பார்க்கின்ற பொழுது முதலில் அவருக்கு காண்பது கடல் தான். அந்த கடலிலே அலைகள் புரண்டுகின்றன. அந்த புரளுகின்ற அலைகளை எவ்வாறு காணுகின்றார்? வெள்ளை அன்னங்கள் வரிசையாக எழுந்து ஒன்றாக கூடி புரள்வது போல அந்த அலைகள் புரள்கின்றனவாம். இப்படி அவர் வந்து அந்த அலைகளை சொல்கின்றார். அங்கே கிழக்கில் காலையில் கதிரவன் மெல்ல எழுகின்றார். இந்த மெல்ல எழுவதை குடும்ப விளக்குல வந்து சொல்வார், அழகா சொல்வார். இளங்கதிர் கிழக்கில் இன்னும் எழவில்லை, இளங்கதிர் கிழக்கில் இன்னும் எழவில்லை, இரவு போர்த்த இருள் இன்னும் நீங்கவில்லை, கேள்வியால் அகலும் மடமை போல் நள்ளிரவு மெதுவாய் நகர்ந்து கொண்டிருந்தது. கேள்வியால் அகலும் மடமை போல், எவ்வளவு அளவு பாருங்க, கேள்வி அறிவால் அகலுகின்ற அறியாமையை போல நள்ளிரவு மெதுவாய் நகர்ந்து கொண்டிருந்தது. தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்த கலப்பன இருள் தன் கட்டு குலைந்தது என்று இப்படியாக அவர் வந்து வர்ணிக்கும் பொழுது உடல் பூரித்து போகிறது. அப்படியே தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்த மாதிரி இரவு மெல்ல இருட்டு மாறி கொஞ்சமா அப்படி வெளிச்சம் வருதான். அதைத்தான் அவர் காலையில் இளங்கதிரை காண்கின்றார். மெல்ல அந்த கதிர் எழுந்தது. எழுகின்ற போது அதை காண்கின்றார், உள்ளமெல்லாம் பூரிக்கின்றார். அதை பார்க்கிறாரு, அது கூட பேச ஆரம்பிச்சுறாரு. ஒளிப்பொருள் நீ நீ, 2 தடவை சொல்றாரு. ஒளிப்பொருள் நீ நீ, ஞாலத்தொரு பொருள் வாராய், நெஞ்ச களிப்பிலே கூத்தை சேர்க்கும் கணப்பொருளே, ஆழ்நீரில் வெளிப்பட எழுந்தாய், ஓஹோ விண்ணெல்லாம் பொன்னை அள்ளி தெளிக்கின்றாய். அப்படியே கதிர்கள் வந்து வானத்துல போய் மேகங்களுக்கு இடையில் போய் பொன்னா மாறிடுச்சு எல்லாம். ஓஹோ விண்ணெல்லாம் பொன்னை அள்ளி தெளிக்கின்றாய்.
அலையெல்லாம் ஒளியாய்ச் செய்தாய். கடலிலே கோடி கோடி கதிர்கைகள் ஊண்டுகின்றாய். உன் கதிராகிய கைகளை கடலில் ஊணுகின்றாய். அலையெல்லாம் கடலெல்லாம் பொன்னாய்ச் செய்தாய். இடைப்படும் மலையோ காடோ இல்லமோ வீடோ என்று அனைத்தையும் ஒளியாய்ச் செய்தாய். பருதி நீ வாழி என்று சொல்லி பருதியை வாழ்த்துகின்றார் அவர். எனவே ஒன்று அவர் பார்க்கும் பொழுது அதனுடைய ஒரு அசைவையும் உள்ளத்தில் களிப்பூற அவர் பேசுகின்ற போது தமிழ் எவ்வளவு அழகா அவர்கிட்ட அவருடைய களஞ்சியத்தில் இருந்து அந்த தமிழ் சொற்களை வாரி வாரி சுவையா வழங்குகின்றார். எனவே தமிழ் கவிஞன் அவன், நமது பெட்டகம் அவன். தமிழுக்கு கவி என்று சொல்லப்படுகிறவன் பாவேந்தர் பாரதிதாசன். எனவே கவி என்றால் பாவேந்தர் பாரதிதாஸ் தான். அவருடைய கவிதைகள்ல இருக்கக்கூடிய அந்த தமிழின் அவருக்கு கை வந்ததாக உவமையும் உருவகமும் அப்படி தவழ்கிறது. அவருடைய ஊமைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொன்னுடல் கலைந்து வேறே முத்துச்சேலை அணிவித்தாள். மெல்ல கதிரவன் மறைகிற போது வானத்துல நிலா வர்றான். நிலா வருகின்றது என்ன சொல்றாரு அப்படின்னா, பொன்னுடல் கலைந்து, அதாவது சூரியன் பொன்னுடல் கலைந்து வேறு முத்து சேலை அணிந்து குளிர்ச்சியா ஒரு சேலை அணிந்து அவன் தான் வெளியே வர்றான் என்று சொல்வார். அத காலையில் எழுந்த பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிர்ந்தெழுந்த நிலவோ அப்படிங்கிறார். அந்த சூரியனே கடல்ல போய் தன் நெருப்பையெல்லாம் அணைத்து கொண்டு குளிர்ந்து நிலவாக வெளிவந்ததா என்று அவருக்கு கடலில் மூழ்கி கனல் மாறி குளிர்ந்தெழுந்த நிலவோ அப்படின்னு நிலவை சொல்லுகின்றார் அவர். எனவே நிலவையும் அவர் வேறையா பார்க்கல, தனியாவே பார்க்கல. அவர் நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலேயும் உலகம் சாமோ என்று நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்த முகப்பெண்ணாள் நிலம் என்று காட்டுகிறார். அவர்தான் பானை ஆற பசித்து கிடந்த ஒருவனுடைய முன்னால் பானை ஆற கிடந்த சோற்றை அது நினைவுபடுத்துவதாகவும் எழுதுறார். அந்த பானை வடிச்சு நிமித்தின சோத்து பானை இருக்கு இல்லையா, வடிச்சு நிமித்தின சோத்து பானையில சோறு இருக்குல்ல, பல நாள் பசித்து கிடந்தவன் முன்னாடி சோத்து பானையா நீ அப்படின்னு நிலாவை பத்தி பாவேந்தர் பாருக்கிறார். என்ன மாதிரியான உணர்வு பாருங்க. எல்லாரும் பாடுறாங்க. காசி ஆனந்தன், இலங்கை எழுச்சி புலவர் காசி ஆனந்தன் சொல்லுவாரு, என்ன கவி எழுதுகிறீர் புலவர்களே, நயா நீங்களாம் பாட்டு, வானில் புண் இருந்தால் போல் இருக்கும் நிலாவனையும் காதலையும் பாடுகிறீர் என்று அவர் ஒரு புரட்சி. அவர் ஒரு போர்க்களத்தை அடியில நின்று, கவிஞர்களே நீங்கள் இன்னும் எதை பாடிக்கொண்டிருக்கிறீர்கள், அவ்வை பாடினாலே அதை மாதிரி பாடுங்க, அவ்வை என்ன பாடுனா அவ மாதிரி நீங்க ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு நிலாவையும் காதலையும் தேனிலவையும் காதலையும் பாடிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சுரீர் என்று அடிக்கிறது. நம்ம நிலாவை ஒரு பக்கம் ரசிச்சுட்டு இருந்தா வானில் புண் இருந்தால் போல் இருக்கும். அதே பாடலை பாவேந்தர் சொல்றார், உடல் கொப்பளித்ததுதான் வானம் அப்படிங்கிறாரு. எப்படி அப்படின்னா, உழைத்து உழைத்து ஏழை உழைத்து உழைக்கிற மாந்தர்களெல்லாம் ஏழையா இருக்காங்க. அவன் மீது அம்பு போல பாய்ச்சுகின்ற கொடுமைக்காரர்களெல்லாம் செல்வர்களாக இருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் பார்த்து 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 அந்த சூரியன் மாலையில் அந்திக்கு பின் மனம் கொப்பளித்ததுதான் இந்த வானம் அப்படிங்கிறார். மனம் கொப்பளிச்சு துப்பிடுச்சான். அதுதான் அங்க மின்மீன்களாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, என்ன இது கற்பனை அப்படிங்கும் போது கொஞ்ச நேரம் 2 தடவை 3 தடவை படிச்சு பார்க்கணும், என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வலியோர் தமை எளியோர், எளியோர் தமை வலியோர் வதையே புரிகுவதா என்று சொல்றாரா இல்லையா? எல்லாரும் எத்தனை நாளைக்கு அமைதியாவே இருப்பாங்க? ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உதயப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பாணி என்று சொன்ன அந்த கவிஞனுடைய உள்ளம்தான் இன்றைக்கு வான வழியில கொப்பளிச்சு துப்புன அப்படிங்கிற மாதிரி வானத்தில் விண்மீன்களை பத்தி சொல்லுகின்றார். இன்னொரு இடத்துல விண்மீன்களை ரொம்ப அழகா அது கோழி குஞ்சுகள் போல சொல்றார். தாய்க்கோழியும் குஞ்சுகள் போல அதை வர்ணிக்கிறார். சேவல் சேவல் தான் நிலா, வினாவை சேவலாகவும், பெட்டையை தாயை கோழியை மறந்துட்டு விட்டுட்டு திரிகிற
குஞ்சுகளைப் போல அந்த விண்மீன்களையும் சொல்லுகின்ற பொழுது மிக அருமையான ஒரு அழகான ஒரு காட்சி படிமத்தை நம் கண் முன்னால் வந்து நிறுத்துகின்றார். இப்படி கடலை பாடியவர் என்ன சொல்றாரு? தென்றலை பாடுறார். தென்றல் பாடுகிறார். தென்றலை என்ன சொல், தென்னாடு பெற்ற செல்வம் அப்படிங்கிறார். தென்றலை தென்னாடு பெற்ற செல்வம் என்று சொன்னார். இந்த காற்றை வந்து எல்லாரும் பாடியிருக்கிறாங்க. ஆனா பாவேந்தர் பெருங்காற்று சிறு காற்று ரெண்டையும் பிரிச்சு சொல்வாரு. காற்று நீதான் எவ்வளவு வலிமை வா, பாரதி சொல்வார், காற்றே மெதுவாக வா, ஜன்னல் கதவுகளை அடித்து நொறுக்கி விடாதே, அலமாரி புத்தகங்களை கீழே தள்ளி விடாதே, பார்த்தாயா தள்ளி விட்டாய், மாந்தர்களை வாருங்கள், காற்று வலியது, வலிய வீடுகளை கட்டுவோம் அப்படின்னு அவர் அழைக்கிறார். காற்றுகிட்ட பேசுற. இவர் என்ன சொல்றாரு? காற்று மென்காற்று வன்காற்று, நீ பாறைய தொலைக்கிற, அதே நேரத்துல அனிச்சப்பூ தெரியுமா? அனிச்சப்பூ அது எவ்வளவு மென்மையா இருக்கும். அந்த அனிச்சப்பூவின் காம்புக்குள் நுழைந்து அப்படி வெளிவந்துடுதான் தென்றல். நீ கரும்பாறையையும் சிதைக்கின்றாய், தூள் தூளாக்குகின்றாய். அது மட்டுமல்ல, மென்மையாக அனிச்சப்பூவின் கால்களிலும் நுழைந்து நுழைந்து சொல்கிறாய். அனிச்சப்பூவுக்கு கூட நோகக்கூடாதுன்னு நுழைந்து செல்கிறாயே தென்றலே என்று பொழுது அந்த காற்றை குளிந்து எவ்வளவு அழகா ரசிச்சிருக்கிறான். வள்ளலார் சொல்வார். வள்ளலாறு கடவுள் காட்சியை பார்ப்பார். வள்ளலார் வந்து கடவுளின் உருவமாக எதை பார்க்கிறாருன்னா தன்னை சுற்றி கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே, கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே, தருநிலவே, நிழல்கணிந்த கனியே, ஓடையிலே ஊறுகின்ற ஓடையிலே ஊறுகின்ற தீன் சுவை தண்ணீரே, மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே அப்படின்னு வள்ளலார் சொல்வார். மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றுவது, அடாடா காத்து வந்தா எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு காத்து வருதுல்ல, அது எவ்வளவு சுகமா இருக்கு, கண்ணிமைகளை அப்படியே மூடும். கலைஞர் சொல்வார், தூக்கம் என்னும் பெண்ணாள் என் இமைக்கதவில் ஊஞ்சல் கட்டி ஆடுகிறாள் அப்படின்னு கலைஞர் சொல்வார். திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கலாம், எப்படியெல்லாம் ரசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒரு மாதிரி நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ சொல்றாரு. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுங்க, இயற்கையை நேசிங்க, ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய தலைத்தன்மையை கூர்த்து ஆராயுங்க அப்படிங்கிறாரு. அது போல ஒரு குழந்தைய தென்றல் வந்து விளையாடுது. குழந்தைய வந்து தூங்கி கொண்டிருக்கிற அந்த குழந்தையினுடைய முகத்துல அப்படியே போகுது அந்த குழந்தை. அதுல இருக்க முடி வந்து அந்த குழந்தையினுடைய முடி வந்து அப்படி லேசா ஆடுது. அதை ரசிக்கிறார். அந்த தென்றல் அப்படி போன போது விளையாட்டா அந்த குழந்தையோட கிளுகிழு பங்கு இருக்குல்ல, அதையும் தட்டி விட்டுட்டு போகுது. அது கிளு 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 கிளுன்னு ஒரு சத்தத்தை போடுது. இப்படியான தென்றலின் பகுதியை நாம் அவருடைய கவிதைகளில் சொல்றாரு. உன் அருவம் உருவம் காணேன், நீ எனக்கு தெரியல தென்றலே, சின்ன ஒரு அசைவம் என்னை சிலிர்க்க செய்யும். தென்றலே, உன் உருவம் எனக்கு காணவில்லை, சின்ன ஒரு அசைவம் என்னை சிலிர்க்க செய்கிறது, உன்னை பார்க்க முடியல. ஆனா அன்னையை கண்டார் அவர், அன்னையை காண முடியும், அன்னையின் அன்பை காண முடியுமா? அன்னையின் அன்பை உணரத்தானே முடியும் என்று தென்றலையும் அன்னை அன்பையும் சேர்த்து சொல்லி, இந்த கொடிய வெப்ப காலத்துல தென்றலின் அருமையை நாம் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். காசு கொடுத்து செயற்கையா வீசுறோம். போட்டு நல்ல இன்னும் 5 12ஆம் நம்பர்ல வை மாலாங்கிறோம். குளிர்காற்று கூலர் வாங்கி வைக்கிறோம், எல்லாம் சொல்றோம். ஆனா அந்த இனிய இசை இயற்கையோடு இணைந்த அந்த சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அப்படியே மல்ல போறார். காட்டுக்குள்ள இவர் பயணம் பண்ணுவது போல அந்த கவிதைகளை எல்லாம் தொகுத்திருக்கிறார். காட்டுக்குள்ள நுழைகிறாரு. நகரத்தை விட்டேன், செயற்கை மிகுந்த நகரத்தை விட்டேன், இயற்கை சூழ்ந்த சிற்றூரை விட்டேன், கடந்து காட்டுக்குள் வந்தேன். பரல் கற்கள், இடுக்குகள், கிடக்கின்ற முதலைகளை போல அந்த மணல் திட்டுகள் இருக்குமா காட்டுக்குள்ள. அந்த பிளவுகளை எல்லாம் பார்த்தா அவருக்கு முதல்ல கிடக்கிற மாதிரியே கிடக்குமா. அப்படி இருக்கக்கூடிய காட்டுக்குள் நான் சென்றேன். வன்மைகள் படுக்கை கற்கள் வழியலாம் பள்ளம் மேடு, முதலைகள் கிடப்பதை போல் சின்னதும் பெரிதுமாக வெடிப்புகள், கண்மாடம் என்னும் புறாக்கள் கற்களை பொறுக்கி கொண்டிருக்கும். அதுல ஒரு விஷயத்த பாருங்க எப்படி சொல்றாருன்னு, அங்க புறாக்கள்
கண்மாடம் அப்படிங்கிற ஒரு புறா. அந்த புறா சிறப்பாக என்ன செய்யும், கல் இடுக்குகள்ல இருக்கக்கூடிய ஒரு வகை கற்களை பொறுக்கி தின்னும். இது ஏன் இந்த கல்லு புறா சாப்பிடுது அப்படின்னா, அதோடைய உடல் செரிமானத்திற்கு ஒன்று, அது இல்லாம அதுக்கு கால்சியம் தேவையா, சுண்ணாம்பு சத்தை தேவையாம். அதனால ஒரு வகை பாறையின் இடுக்கில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு கற்களை தேடி அதை உண்ணும். அந்த புறாவுக்கு பேர் கண்மாடம் என்னும் புறா. அந்த புறா கல் இடுக்குகள்ல மூக்க நுழைச்சு சாப்பிடுறத அவர் ரசிச்சு சொல்றாரு. காட்டுக்குள்ள கண்மாடம் என்னும் புறா இப்படி கல் பொறுக்கி தின்பதை கண்டேன் என்று போற போக்கில் நமக்கு நிறைய செய்திகளை சொல்வார். இப்படி நூலெல்லாம் சொல்லுவார், போற போக்குல நிறைய சொல்றார். உள்ள போனேன், மயில் ஆடி என்னை வரவேற்றது, மயில் அகவி என்னை வரவேற்றது, மயில் அகவி என்னை வரவேற்றது. கொன்றைக்காய்க்கு நிகரான வாளுடைய, கொன்றைக்காய் போல வாளுடைய கார் எலி, காட்டுல இருக்க ஒரு வகை எலி, அதனுடைய வால் எப்படி இருக்குமா, அந்த கொன்றைக்காய்களை போல இப்படி விசிறியா இருக்கும். அந்த காரொலி நின்று 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 போச்சான். காட்டுக்குள்ள எலி வேகமா ஓடாது, அந்த காரொலி மட்டும் அப்படி போகும், அப்படி நிற்கும், திரும்பி பார்க்கும், அப்புறம் போகும். அது பின்தொடர்ந்து போனாதான் நமக்கு பாதை தெரியும். ஏன்னா அது பாதை காட்டுமா, காரொலி பாதை காட்டுது. அது எப்படிப்பட்ட வாழை இருக்கு அப்படின்னா, கொன்றை மலர் போல வால் நிகர்த்த வாளை உடைய காரெலிகள் நின்று நின்று சென்றது, அது எனக்கு பாதை காட்டுது அப்படின்னு சொல்றாரு. அது வழியா போனா நமக்கு காட்டுக்குள்ள திசை மாறி போக வேண்டியதில்லை, அது ஒழுங்கா நமக்கு பாதையை காட்டும். அங்கே ஒரு கொடுவாள் மீசை வேடன் ஒருவன் இருந்தான். அந்த வேடன்கிட்ட பேச்சு கொடுத்தேன். ஒரு பறவையை காட்டி அது என்ன பறவை என்று கேட்டேன். அவ்வேடன் பரத்துவாஜத்தை வலியன் என்றான். நம்ம பரத்துவாஜ பறவைன்னு சொல்லுவோம், ஆனா வேடன் கிட்ட வேணும்னு தான் கேட்டேன். பரத்துவாஜத்தை காட்டி அது என்ன பறவை என்றேன். வலியன் என்றான், தமிழ் பெயர். இன்னொரு பறவையை காட்டினேன். அது அந்த பறவைக்கு பேர் சகோதரம். இந்த சகோதரம் அப்படின்னு நம்ம பழக்கத்துல இருக்கிற அந்த பெயரை சொல்லி மனதில் வச்சுக்கிட்டு, அது என்ன பேரு, அது என்ன பறவை என்று கேட்டேன். அது செம்போத்து அப்படின்னு. அப்ப சகோதரம் என்ற வட சொல்லுக்கு செம்போத்துங்கிற ஒரு தமிழ் பெயரும், பரத்வாசம் அப்படிங்கிற ஒரு வடமொழி சொல்லுக்கு வலியன் என்ற தமிழ் பெயர் இருக்கும் பொழுது, ஒரு தமிழ் பெயர் இருக்கும் பொழுது நம்ம இவ்வளவு நாள் ஒரு வட சொல்லை பழக்கி கொண்டு இருக்கிறோமே என்று நினைத்து தமிழன் வாழ்க அப்படின்னு அந்த வேடனை மனசுக்குள்ள அப்படியே கொண்டாடுறாரு. தமிழா நீ வாழ்க அப்படின்னு அந்த வேடனை அப்படியே போற்றுறாரு. காடு எப்படி இருக்குதான், அந்த காடு முழுவதும் ஒரு பந்தல் போட்டிருக்கு. என்னென்ன பந்தல் அப்படின்னா, இலவ மரம், தேக்கு மரம், செருந்தி மரம் அப்படின்னு பல்வேறு மரங்கள், புன்னை மரம், எல்லாமே மரம் மூடி மறைத்த காடு, மரங்கள் மூடி மறைத்த காடு. அங்க என்னென்னலாம் பாக்குறாரு அப்படின்னா, நிறைய பறவைகளை பாக்குறாரு. ஆந்தைய பாக்குறாரு, பூனை அருகம், புலி இருக்குது, பாம்பின் பெரிய பானை மாதிரி வாயை பொழக்குது. அதை கண்டு அங்க இருக்கக்கூடிய புறாக்கள் எல்லாம் பறக்குது. மானை தேடுது ஒரு கன்று. அதே போல ஒரு பெட்டை சேவல் எழுந்து ஓடும். அதன் பெட்டை சேவலுடைய வால் பட்டு அங்க கொசுக்கள் நிறைய இருக்கும் போது இந்த வாழை அப்படி சாட்டிக்கிட்டு, அது இருக்கிற அழகான பறவை சேவல் தான். மயிலை விட சேவலை ஒத்து பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கும். அதனுடைய நடையும் இதுவும் அதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய அதனுடைய வால் பகுதி ரொம்ப அழகா. அந்த சேவல் திடீர்னு எழுந்திரிச்சு பறந்துச்சான். பறக்கும் போது அங்க இருந்த கொசுக்கள் எல்லாம் இருந்திருக்குது. அந்த கொசுக்கள் ஜிவ்வுன மேல பறந்தது. அது ஒரு நீல மேகம் போல ஆயிடுச்சு. அந்த கொசுக்கள் வானத்துல மேகம் போல ஆனதை பார்த்த உடனே மயில், ஓஹோ கார் மேகம் போடுறதுன்னு சொல்லி உடனே தன் சிறகை விழித்து ஆட தொடங்கி விட்டாச்சு. எவ்வளவு மடமை, எவ்வளவு அழகு! இந்த அழகிலும் கூட இந்த மடமை கூட எவ்வளவு அழகா இருக்குது அப்படிங்கிறதா. மேக கூட்டம் என்று நினைத்து மயில் ஆடும். தேன் வழியும் அந்த ஆட ஆட அங்க இருக்கக்கூடிய தேன் கூட்டுல அடிபட்டு தேன் ஈயெல்லாம் பறக்குது. அங்க தேன் சொட்டுது. உடனே கரடி அதை குடிக்குது. ஆஹா, எனக்கு இன்னைக்கு தேன் கொடுத்த மயிலுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி கரடி அந்த மயிலை வாழ்த்துது. இப்படியான சின்ன சின்ன காட்சிகளை எல்லாம் நான் ஒரு வரியில சொல்லி சொல்றேன். அதெல்லாம் விளக்கி சொன்னா நமக்கு பொழுது பத்தாது. எனவே அதை சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். இன்னொரு புறம் குன்று பார்க்கிறார். அந்த குன்றை பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தங்க மாணிக்க போர்வையை போத்தி இருக்கணும். இயற்கை அழகா ஒரு போர்வைய மலை
அதை வந்து ஒரு போர்வையை போர்த்தி இருக்குது. மாணிக்க பவளம் போன்ற போர்வை ஒன்றை போர்த்தி இருக்குது அப்படின்னு அந்த மலையை பார்த்து சொல்றாரு. அருவிகள் வைரத் தொங்கலாம். மலையிலிருந்து விழுகிற அருவிகள் இருக்குல்ல, வைரத் தொங்கல். இது என்னடா வைரத் தொங்கல், அருவிகள் வைரத்தொங்கல். புதிய பறவையில சரோஜா தேவி பாட்டு பாடுவா பாருங்க. அவ காதுல வந்து ஒரு கம்மல் போட்டிருப்பா, அது அருவி மாதிரியே இருக்கும். பார்த்தீங்க இல்ல? என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும்னு பாடுவா. அப்போ அந்த காதல போட்டிருக்க அந்த தொங்கல் எனக்கு பாவையன் தான் நிறைய வந்தது. அது அருவி மாதிரி தான் இருக்கும். அந்த இப்ப எல்லாம் அதை போட்டா அதெல்லாம் சிரிப்பாங்க. ஆனா அது அருவி போல இருக்குது. வைரத் தொங்கல் அப்படின்றது அந்த நினைவு வந்தது எனக்கு. அடசடி பச்சை பட்டு குருவிகள் தங்க கட்டி, அதற்கு குருவிகளை சின்ன சின்ன குருவிகள் எல்லாம் தங்க கட்டி அப்படிங்கிறாரு. அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, குருவியோட கண் இருக்குதுல்ல, அந்த கண்ணை என்ன சொல்றாருன்னா, மல்லி விதை இருக்குல்ல, அந்த மல்லி விதைய உடைச்சா எப்படி இருக்கும், உடைச்சா பாதி பாதியா இருக்குல்ல, அதுதான் கண்ணா. மல்லி விதைய உடைச்ச மாதிரி கண் அப்படிங்கும்போது எவ்வளவு நுணுக்கமாக கண்ணை வந்து நம்ம பார்த்தது இல்லை. அதே நேரத்துல கிளிய சொல்றாரு. கிளியினுடைய உடல் எப்படி இருக்குன்னா இலவங்காய் மாதிரி இருக்கணும். பச்சை இலவங்காய் போல அதனுடைய உடல் அப்படியேதான் இருக்கும், இலவங்காய் மாதிரி. அதனுடைய வால் இருக்குதே, அது மா இலை மாதிரி இருக்கணும். அது கண் இருக்குதே, அது வந்து மணத்தக்காளியை பதிச்சு வச்ச மாதிரி கண்கள். அப்ப ஒவ்வொருத்தையும் உத்து பார்த்து எவ்வளவு அழகா அந்த கிளியை வர்ணிக்கிறாரு அப்படிங்கும்போது, கிளி அவருக்கு தத்தை, கிள்ளை, தத்தைன்னு நிறைய பேர் வச்சு அந்த கிள்ளையை வந்து தொடக்க பாட்டிலேயே கிள்ளையை தான் பேசுவாரு. ஆலமரத்து கிளிகள் எல்லாம் அவருக்கு ரொம்ப ஆலோல பாடும். அவருக்கு மகிழ்ச்சி நேரங்கள்லாம் சிறகடித்து பறப்பதெல்லாம் புறாக்களும் கிளிகளும் தான். அது ரொம்ப ரசிப்பார் அவர். புறாக்களை சொல்லும் பொழுதெல்லாம் அவர் சொல்லுவாரு, தாமரை விரிந்த தாமரை போல எல்லாம் வட்டமாய் உண்ணும். அவற்றிலே வந்து அவங்க கூட வந்து அவர்கள் இடையே மேல் இல்லை கீழ் இல்லை, கீழ் மேல் என்னும் சாதி இல்லை, வெட்டு குத்து இல்லை, அவங்கெல்லாம் ஒற்றுமையா எல்லாம் ஒழுங்கா உட்காந்து சாப்பிட்றாங்கன்னு புறா பார்த்து சொல்வார். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு பாத்திரம், அதனுடைய அகன்ற வாய் விளிம்பு, அந்த விளிம்புல அந்த காலை பதிச்சு அந்த புறா உட்காருது. தன்னுடைய அழகான தலைய உள்ள கொண்டு போகுது, தண்ணியை உறிஞ்சி அந்த அழகை அப்படி மேல பாக்குது. ஒரே மகிழ்ச்சி அதுக்கு. அந்த அழகு மேல போய் கண்ணால் சுத்தி முத்தி பாக்குதான். ஒரே மகிழ்ச்சியா அதுக்கு. நாலாபுறமும் சுற்றி பார்த்து மேல் நோக்கி அண்ணாறுகிறதாம். ஒரு புறா தண்ணி குடிக்கிறத இவ்வளவு அழகா சொல்ல முடியுமா அப்படிங்கும் போது, இனிமேல் எப்ப புறா தண்ணி குடிக்க போகுது, ஒரு பாத்திரத்தை வச்சாலும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. ஆனா அவர் இவ்வளவு நுணுக்கமா கால்கள்ல அந்த விளிம்புல பற்றி அந்த அழகிய புறா குனிந்து தண்ணீரை அழகுல துணி இருந்து ஒரு துணி மேல அப்படி தூக்குதான். அது ஒரே மகிழ்ச்சியா அதுக்கு. அது ஒரு செம்மாந்து எல்லாரையும் பார்க்கதான் கூட. நாலாபுறமும் பார்த்து அண்ணாந்து எனக்கு எவ்வளவு இன்பம் அப்படின்னு பாக்குற அந்த புறாவின் இன்பத்தை ரசிக்கின்றார் அவர். பிறகு குருவிகள் தங்க கட்டி குளிர் மலர் மணியின் குப்பையாம். அழகான மலர்கள் காட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் முல்லை விரிஞ்சு கிடக்குது, முல்லை பூத்து கிடக்கு. என்ன அப்படின்னா மாணிக்கத்தை சிதறடிச்ச மாதிரி இருக்குதான். காட்டுக்குள்ள யாரோ முத்துக்களையும் மாணிக்கத்தையும் சிதறடித்தது போல மலர்கள் விரிந்து கிடக்கிறது. அங்கே இன்னொரு காட்சியை பார்க்கிறாரு. எருதின் மேல் பாயும் வேங்கை. அந்த காட்சி எதை போல இருக்குன்னா, நிலவு மேல் மின்னல். நிலவுக்கு பக்கத்துல மின்னல் இருக்கே, அதை எந்த காட்சியோடு ஒப்பிடுகிறார் என்றால், எருது மேல புலி வந்து பாயுது, வேங்கை பாயுது. அதன் பிறகு அந்த காட்டில் அந்த சருகெல்லாம் தகடுகள் பாரடா நீ அப்படின்னு காட்டுல இருக்கக்கூடிய தரையெல்லாம் ரசிக்கிறார். அது எல்லாம் தங்க தகடுகளாம். அதுவும் ஒளியில வந்து அப்படி மின்னுதான். அந்த சருகள் ஆட அதை மின்னுது. தங்க சருகடா பாரடா நீ என்று கூறுகின்றார். அதே போல காட்டுக்குள்ள திணைப்புணம் காப்பதற்கு பெண்களை தான் அனுப்புவாங்க. அது வந்து கதிர் வளைஞ்ச உடனே கிளிகள் வந்து கொத்தும். அப்ப பெண்கள் தான் கவன் எடுத்து கவன்கள் வீசுவாங்க. பெண்கள் வீட்டுல இருக்க மாட்டாங்க, காட்டுக்கு தான் அனுப்புவாங்க. அங்க பரன்ல உட்கார்ந்து கவன் வச்சிருப்பாங்க, கல்லு வச்சு அடிவாங்க. அவங்க சத்தம் போடுவாங்க, ஹோ ஹோ அப்படிம்பாங்க. அவங்க குரலை கேட்டு கிளியெல்லாம் ஓடவே ஓடாதான். ஏன்னா அதுவும் கிளின்னு நினைச்சுக்குமா, இந்த பெண்களுடைய குரலை வந்து கிளின்னு நினைச்சுக்குமா. அதனால கவன்கள் எறிவாங்க. இவள் கவன்கள் எறிகிறா, கிளி வந்து நான் கிளி அடிச்சிட்டேன் அப்படிங்கிறா.
இல்ல இல்ல, அது புன்னை இலைகள் தான் அப்படின்னு கேலியா சொல்றாரு. நீ அடிச்சது கிளிகள் இல்லை, புன்னை இலைகள் அப்படின்றான். அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயும் அவன் என்ன பண்றான், அவங்க வேடன் இருக்கிறான். இது ஒரு காதல் காட்சி தான் இது. வேடன் குதிக்கிறது மான் அப்படின்றான். அப்படின்னு அவன் சொன்ன எடுக்கிறான், தடியை எடுக்க போறான். போன இவ சொல்றா, மான் ஒன்னும் இல்ல, நான் தான் குதிச்சேன் அப்படிங்கிறான். இது ஒரு சின்ன ஒரு காட்சியில ஒரு எல்லல் தான், ஒரு நையாண்டி தான். ஒரு மாமன் வந்து அத்தை பொண்ணு எப்படி அவங்க பேசிக்குவாங்க, அந்த மாதிரி ஒரு காட்சி இது. குதித்துதடி மான் அப்படிமா, இல்லை நானே அப்படிமா. புது புனல் வருகிறது, ஆற்று வெள்ளத்தை பார்க்கிறாரு. ஆறு வெள்ளம் எப்படி போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான காட்சி ஒன்றை காட்டுகிறார். படை வீரர்கள் வரிசையாக அணிவகுத்து செல்வது போல ஆடாமல் அசையாமல் சலனம் இல்லாமல் செல்லி கொண்டிருக்கிறது அந்த ஆறு. இந்த ஆறு வந்து போருக்கு செல்லும் படைகள் போல இருப்பதை அறிந்த இருபுறமும் இருக்கிற மரங்கள் என்ன செய்தான், அவர்களை வாழ்த்துதான். எப்படி வாழ்த்துகிறது, தனது தாழ்ந்த கிளைகளால் மலர்களால் அவற்றை ஆற்றுப்படுத்தி ஆற்றி வரவேற்று வாழ்த்தி அனுப்புதான். இப்படி நம்ம ஏதாவது ஒரு முதல்ல ஒரு பேருந்து உலகுது அப்படின்னா அது கொடி அசைச்சு தொடங்குறாங்க இல்லையா, அது போல இந்த ஆறு செல்லுகிற படை வீரர்களுக்கு இந்த மரங்கள், இரு மரங்களிலும் இருக்கக்கூடிய மரங்கள் அவர்களை போற்றி வாழ்த்தி வென்று வாருங்கள் என்று சொல்வது போல தன்னுடைய கிளைகளால் அவற்றை வாழ்த்தி அனுப்புகிறது என்று அந்த புதுப்புணல் செல்லும் ஆற்றை வந்து சொல்லுகின்றார். பெரும் சிங்கம் அறைய விடும் யானை போல வரும் வெள்ளம். புது வெள்ளம் வருது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, சிங்கம் மேல ஏறி அரைந்தால் யானை, பெரிய யானை எப்படி கீழே விழுமோ, நீங்க யானை விழுகிற காட்சியெல்லாம் நம்ம கலிங்கத்து பரணி படிச்சு பாருங்க. கலிங்கத்து பரணியில போர்க்காட்சியில யானைகள் எப்படி விழுகிறது அப்படிங்கிறத அழகா சொல்லியிருப்பாங்க. நமக்கே கிடுகிடுகிடுன்னு நடுங்கும். யானையெல்லாம் வெட்டுண்ட தலைகளோடு கிடுகிடுன்னு ரத்த வெள்ளத்துல பாய்ந்து ஓடும். அந்த யானைகள் வரிசையாக மிதந்து செல்வது ஏதோ படகு செல்வது போல இருக்குன்னு நம்ம புலவன் எழுதி கொண்டு இருப்போம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, சிங்கம் வீழ்த்த விழும் யானை போல புது வெள்ளம் கரை புரண்டு வந்தது என்று சொல்றாரு. அந்த வெள்ளத்தை வாழ்த்துறாரு. அது எங்கெங்கெல்லாம் போய் இந்த மனிதருக்கு உணவாக இருக்கும் நெல்லை விளைக்கிறது, வாழ செய்கிறது, எத்தனை உயிர்கள் வாழ்கின்றன. எனவே அந்த வெள்ளத்தை அவர் வந்து வாழ்த்துறாரு. அந்த காட்சி ஒன்னப்பா சொல்றாரு. அந்த வெள்ளத்துல அதாவது பருந்து எழும் அந்த காட்சி, பட்டாவை சுழற்றும் வாழையம், அதுக்குள்ள வாழை மீன் இருக்குல்ல, அந்த வாழை மீன் துள்ளுது. வெள்ளம் வந்தா துள்ளும் இல்லையா, அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நிறைய வேலை. அதை ஒரு வாழை மீனும் ஒரு பன்னிக்குட்டி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய வால் இருக்கே, அதனுடைய செதில் இருக்குதே, அது வாள் மாதிரி இருக்கும், கூரிய வாள் மாதிரி இருக்கும். ஒரு பட்டாக்கத்தின்னு சொல்லுவோம்ல, பட்டா அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறாரு. இது ஒரு சொல்லாட்சி தான். இது பட்டாவை ஆட்டும், பட்டாவை சுழற்றும் அப்படிங்கிறார். பட்டாவை சுழற்றும்னா வாழை சுழற்றும் வாழை, பட்டாவை சுழற்றும் வாழை அப்படின்னா பட்டாக்கத்தியை சுழற்றுற மாதிரி தன்னுடைய செதில்களை சுழற்றி சுழற்றி அந்த ஆற்று வெள்ளத்தில் நீந்திக் கொண்டிருக்கிறது அந்த வாழை என்று சொல்லும் பொழுது, பட்டாவை சுழற்றும் வாழை என்று சொல்வது வீரம் எங்கெல்லாம் அவர் வந்து கொப்பளிக்க செய்கிறார் அப்படிங்கிற காட்சியை நம்ம பார்க்கலாம். நோய் தீர்ந்தார், வறுமை தீர்ந்தார், 100க்கு 100 பேர் ஓய்வின்றி கலப்பை தூக்கி உழவு பண் பாடலானார். செய்களின் மகிழ்ச்சி கண்டு சிலம்படி குலுங்க நடந்தால் தாய் நடக்கின்றாள், ஆற்று தாய் நடக்கின்றாள், ஆற்று தாய் நடக்கின்றாள், வையம் தழைகவே தழைக 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 என்று ஆற்று தாய் நடக்கின்றாள். சிலம்படி குலுங்க, சிலம்படி குலுங்க, செய்களின் மகிழ்ச்சி கண்டு சிலம்படி குலுங்க, ஆற்று தாய் நடக்கின்றாள், வையம் தழைகவே தழைக தழைக. இதுல சிலப்பதிகாரத்துல வைகை ஆற்றை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி என்று சொல்லுகிற அந்த பாடல்ல இத்தனை சோலைகளை வளர்க்கின்றாய், இத்தனை உயிர்களை வளர்க்கின்றாய், உன்னால் தானே உலகம் சோழ நாடு வளமையாக இருக்கிறது என்று சொல்லி காணல் வரி பாட்டு வைகை ஆற்றை வாழ்த்துகிறது. நடந்தாய் வாழி காவேரி என்று நடக்கின்ற வைகை பெண்ணாளை பாடுவது போல சிலம்படி குலுங்க ஆற்று தாய் நடக்கின்றாள், வையம் தழைகவே 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 என்று சொல்கிறார். அழகான காட்சி. அங்க இருக்க பொய்கைகளை எல்லாம் வந்து பாக்குறாரு. தாமரை மலர்ந்துருக்குது, தாமரை வந்து இன்னும் மொட்டு விரியல, அந்த கூர்ந்த தாமரை, அதை மொட்டு தாமரை அப்படியே மேல நோக்கி அப்படி இருக்கும். அதை பார்த்தா பாம்பு மாதிரி இருக்குதான். பாம்பு
நீர்ப்பாம்பு எப்படி மேல இருக்கும், அந்த தலை வந்து அந்த ஒட்டு வந்து பாம்பின் தலை போல நீண்டு கிடக்குமா. பாம்புகள், பச்சை பாம்புகள் இருக்குதான். அப்புறமா தாமரை எப்படி இருக்குது அப்படின்னா கண்ணாடி தரை. எது? அந்த நீர் பொய்கை கண்ணாடி தரை, பச்சை தட்டு, அதுல நீர் துளிகள் இருக்கிறதே, அது என்ன அப்படின்னா அழகான மணித்துளிகள், மாணிக்க துளிகள் அங்கே இருக்கு அப்படின்னு பாடுறாரு. கரும்பாம்பின் தலைகள் நிறைந்த தாமரை காடு, அது தாமரை காடுன்னு பொய்கைய அவர் சொல்றாரு. அவரு நான் சுருக்கமாவே சொல்றேன், நேரம் ஆயிட்டு இருக்குது. மலர்களை பற்றி சொல்கின்றார். அது வந்து மலர்களை பற்றி சொல்லும் பொழுது வெண்முத்தம் மலர்கள் என்று சொல்லுகிறார். அதாவது சில மலர்கள் எப்படி இருக்கான், நீராடி மேலே வரும் மங்கையின் முகம் போல அந்த தாமரை இருக்கிறது. ஒரு பெண்ணு நீராடுறா, முகம் மட்டும் வெளியில வருது, அது மாதிரி அந்த தாமரை மலர் இருக்குது அப்படின்னா. இதே எனக்கு கதை படிக்கும்போது கலிங்கத்து பரணி நினைவு வந்துருச்சு. அந்த கலிங்கத்து பரணியில வாழல் வெட்டப்பட்டு பிணங்கள் விழுந்து கிடக்கிறது, வீரர்களுடைய முகம் வந்து மிதக்குது, ஆனா வீரர்களுடைய கண்கள் மட்டும் திறந்திருக்கும். ஏன்னா அவன் கண்ணை மூட மாட்டான், வீரனாச்சே. இமைப்பன்றோ இமைப்பின் ஒட்டன்றோ வன்கணவருக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்வார். அதாவது எதிரிக்கு முன்னால் கண்ணை ஒரு தடவை இமைச்சாலே போச்சு, அவனுக்கு அது சாதகமாயிடும். அதனால இமைக்க மாட்டார்கள், வீறு கொண்டிருப்பார்கள். வீழ்ந்த வீரர்களுடைய முகங்கள் எல்லாம் கண்ணெல்லாம் திறந்திருக்கும், ரத்த வெள்ளத்துல அந்த முகம் அப்படி போகுதான். அதுக்கு இந்த புலவர் சொல்லுவார், வர எழுத ஜெயங்கொண்டான், ஆஹா அந்த முகத்தை பாருங்க எவ்வளவு அழகா தாமரை மாதிரி இருக்கு, அதுல 2 வண்டு வேற இருக்கிறத பாருங்க. கண்ணு, இந்த கண்ணு திறந்து இருக்குது, அது 2 வண்டு மொய்க்கிறத பாத்தீங்களா அப்படின்னு ஒருத்தருக்கு நினைச்சு அந்த போர்க்காட்சியை புகழ்ந்து கொள்கின்ற அந்த இப்படிப்பட்ட ஒரு நினைவு எனக்கு வந்துச்சு. வேற வழி இல்லை. இதுக்கு பரணியையும் நம்ம அழகாக சித்தரிச்சிருக்கின்ற ஜெயங்கொண்டானையும் எவ்வளவு அழகாக ஒரு போர்க்களத்தை இயற்கையை ரசிப்பது போல அவர் ரசித்திருக்கிறார் அப்படின்னு. வெட்டுன்ற தலைகள் அல்ற முண்டங்கள் ஆடிக்கொண்டிருக்கும் அந்த ஆட்டத்தை பார்த்து புலவன் தா தை தக்கா தைமா, ஏன்னா அது ஆடுதான், தாளத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடுதான். இப்படியெல்லாம் ஒரு காட்சியை நம்ம கலிங்கத்து பரணியில பார்க்கலாம். அதுபோல ஞாயிறை சொல்லுகின்றது ஒளிச்செல்வன். மாதர் அறம் செய்யும் திறம் செய்துட்டான், மரத்தமிழர் வாழ்வில் இன்பம் சேர்த்தான். ஞாயிறு அறம் செய்கின்றார். உலகில் அறம் யார் செய்வதுன்னா சூரியன் தான் அறம் செய்கிறான். அறம் செய்வதற்கு விரும்பு, அதை இவனை பார்த்து கற்றுக்கொள் என்று சொல்கிறார். வானத்து விண்மீன்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உழைத்து உழைத்து சோர்ந்த மனிதனை பற்றி சொல்கிறார். உழைத்து உழைத்து சோர்ந்த மனிதன் உரிமை கேட்டால் புன்மீது பாய்ச்சுகின்ற புலையர்கள் எல்லாம் செல்வராம். கண்மீதில் பகலில் எல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தம்பி என்று சொல்கிறார். வானத்தை பார்க்கும்போது சொல்றார், எத்தனை பெரிய வானம், எத்தனை பெரிய வானம், வானத்தை பாரு, எத்தனை பெரிய வானம், எண்ணிப்பார் உனையும் நீ, இத்தரை கொய்யா பிஞ்சு நீ எதில் சிற்றெரும்பு. இந்த பூமி ஒரு கொய்யா பிஞ்சு, அதுல நீ ஒரு சிற்றெரும்பு அப்படின்னு தன்னை உன்னையே எண்ணிப்பார். என்னைக்காவது இதை எண்ணி பார்த்திருக்கேன், இப்படி எண்ணி பார்த்தா உனக்கு கீழ் மேல் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வருமா, யோசிச்சுப்பார் அப்படின்னு. இப்படி வானத்தை பார்க்கும் பொழுது உண்மையும் எண்ணிப்பார் என்று சொல்லுகிற போக்கு ஐயாவிடம் பாவேந்தர் பாரதிதாசன் இருந்தது. ஆலமரத்தை பத்தி பேசும் பொழுது ஆலமர கிளைகள் எல்லாம் விட்டு எத்தனை உயிர்கள் அதுல வாழுது. அடிமரம் பெரிய யானை, மிலார்கள் வானத்தில் பொழிகின்றன, பவளக்காய்ச்சி, யானை நிழலில் காக்கும், இவையெல்லாம் உள்ளங்கைகள், உள்ளங்கையம், அதாவது அந்த இலையெல்லாம் உள்ளங்கையம். 6 ஊரடங்கும், 6 ஊரடங்கும், ஒரு ஊரையே கொண்டு வந்து மரத்தடியில உட்கார வச்சிடலாம், அவ்வளவு பெரிய ஆலமரம். பிக் பேனியன் ட்ரீ அப்படின்னு இங்கதான் பெங்களூர் கர்நாடகாவில் தான் இருக்கு, பிக் பேனியன் ட்ரீ அப்படின்னு. ஒரு ஊரே ஒரு மரம், ஒரு மரம் ஒரு ஊர். அப்ப ஆலமரம் 6 ஊரடங்கும் ஆள் அப்படிங்கிறாரு. ஊரே உள்ள வந்துடும், நிழல் ஆயிடை காணலாகும் அப்படிங்கிறாரு. விழுதுகள் தூண்கள், ஒரு மண்டபம் போல ஒரு வீடு போல அவர் இணைக்கின்றார். விழுதுகள் தூண்கள், ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல். அழகான ஒரு உருவகம் பாருங்க, ஒற்றைக்கால் நெடிய பந்தல். ஒரு கொடை, ஒரு கொடைக்கு எப்படி இருக்கும், மேல முடியும், அது போல ஆலமரத்தை ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்று உருவகப்படுத்துகிறார். உவமைக்கு போனோம்னா அவ்வளவுதான், இன்னும் நிறைய ஒரு பாடலையும். அடிமரத்தில் காட்டுப்பூனை, பொந்தில் படைப்பாம்பு, ஆந்தை சீரல், தரை சருகின் மெத்தை என்றெல்லாம் உருவகப்படுத்தி செல்கிறார். கிளைகள்ல பாத்தீங்கன்னா குரங்கு இருக்கும், நிறைய குரங்குகள். அதோட சேட்டையெல்லாம் பார்த்து அவர் அழகா எழுதுறார். கிளையினில் பாம்பு தொங்க
விழுதென்று குரங்கு தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்ததைப் போல் கிளைதோறும் குதித்து தாவி கீழ் உள்ள விழுதையெல்லாம் ஒளிப்பாம்பாய் எண்ணி எண்ணி உச்சி போய் தன்பால் பார்க்கும். தன் வாளையும் பாம்போ என்று பார்க்கிற அந்த காட்சியையும் பார்க்கின்றார். இப்படி இந்த இருக்கக்கூடிய இந்த ஆலமரத்துல இன்னொரு காட்சியும் பார்க்கிறாரு. இந்த தலைக்கொழுப்பு குரங்குகள், தலைக்கொழுப்பு குரங்குன்னே சொல்றாரு அவரு. தலைக்கொழுப்பு குரங்குகள் சாட்டைக்கோள் ஒடிக்கும். விளையாடு ஒண்ணு அடிச்சுக்கிறதுக்கு ஆலமரத்துல சாட்டைக்கோலை ஒடிக்கும். பின்னால் இலைச்சந்தில் ஒரு இலையில இருந்துகிட்டு சாட்டைக்கோலை உடைச்சுக்கிட்டு இருக்கோம். இலைச்சந்தில் குரங்கின் வால் தொங்கும் இல்ல, அதை எலி என்று பருந்து இழுக்கும். குரங்கு வாழை பருந்துன்னு சொல்லி பருந்து எலி என்று நினைத்து அதை இழுத்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு காட்சிகளை எல்லாம் அவர் சேட்டை காட்சிகளை எல்லாம் பார்த்து அதை அழகாக நமக்கு ஒரு காட்சிப்படுத்துகிறார். நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு கவிதை காட்சிப்படுத்துகிறது. இதை படிமம் சொல்லுவோம். காட்சி படிமம், இயங்கு படிமம், கவிதையினுடைய இயல்புகள் அவை. ஒரு கவிதை நம்மை எப்படி ஆட்கொள்ளுது, அது காட்சி படிமம். இப்படிப்பட்ட பல வகை உண்டு. இருநிலா, அதாவது ஜோடி புறாக்களை பார்த்தா அவர் சொல்றாரு, இருநிலா, விரியாத தாமரை மொட்டுகள், காயாம்பூ கொத்து, இரு வாழைப்பூ, ரெண்டு புறா சேர்ந்திருப்பது ரெண்டு வாழைப்பூங்கிறார். எட்டதூர் தாமரை புல் இதழ் விரிந்திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி உண்ணும், வெட்டில்லை குத்தில்லை மேல்கீழ் என்னும் பேச்சில்லை அவருக்கு என்று சொல்கின்றார். அதே போல இப்படியாக கிளியை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுவார், கூட்டுக்குள்ளாம நீ வானத்துல பறக்கிற, அங்க கீச்சு கீச்சுன்னு கத்துற, கூண்டுக்குள்ள வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் பேசுற, என்ன உனக்கு பழக்கம் இந்த மாதிரி. அவர் போலிகளை பார்த்து கிளியோட ஒப்பிடுகிறார். வானத்துல கீச்சு கீச்சுங்கிற, கூண்டுக்குள்ள வந்தா என்ன பெரிய எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறியே, கொஞ்சம் பேசுறியே கிளியே. இது இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய பொய் புலவர்கள், காசுக்கு புலவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அது போல நீ காசுக்காக உனக்கு கொடுக்குற அந்த விதைக்காக, பழக்கொட்டைக்காக இப்படி கொஞ்சுகிறாயா என்று கிளியை கேட்கிறாய். இதே கிளியை பெண் விடுதலை பற்றி பேசும்போது சொல்வார், அக்கா அக்கா என்றாய் கிளியே, அக்கா அள்ளி கொடுக்க சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியே அப்படின்னு பெண் விடுதலை பற்றி பேசும்போது கூண்டு கிளியை பற்றி அவர் சொல்லுவார். சுக்கா மிளகா அக்கா அக்கான்னு அடிச்சுக்கிட்டா கூண்டு திறந்துருமா அப்படின்னு அவரு எள்ளி நகையாடுகின்றார். கிளியை நிறைய உருவப்படுத்தி பல சந்தர்ப்பங்கள்ல பல சூழ்நிலைகள்ல கிளியை பார்க்கிறார். இருள் அப்படிங்கிறார். சிற்றூர் பேரூரை பத்தி, பட்டணத்தை பத்தி பேசுறார். சிற்றூர் இயற்கையின் கூடம், பேரூர் நாகரிகத்தின் பெட்டகம், கலையினுடைய வளர்ச்சி கூடம், அப்படிலாம் பட்டணத்தை பத்தி சொல்லுகிறார். கடைசியாக தமிழை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் தன்னை மறந்து விடுகிறார். தமிழும் உயிரும் நேர் என்று சொல்கிறார். தன்னையும் தமிழையும் பிடிக்க முடியாது, அமுதும் தமிழும் எனக்கு உயிர் என்று சொல்லுகிற அந்த பாவேந்தன் புனல் சூழ்ந்து விடிந்து போன நிலத்திலே புதிய நாளை மனித பைங்குள் முளைத்தே வகுத்தது. வறண்டு போன நிலத்துல மழை பொழிந்து பைங்குள் விளைத்தது இந்த உயிர்க்கு உலகம் வாழ. மனித வாழ்வை இனிய தமிழே நீதான் எழுப்பினை. இந்த உலக உயிர்களை இயற்கை எழுப்பியது, மனித உள்ளங்களை தமிழே நீதான் எழுப்பினை. தமிழ் கண்ட கனவுதான் இந்நாள் வையக்கவின் வாழ்வை மலர்ந்ததன்று. இன்னைக்கு உன்னுடைய கனவு தமிழ் கனவு தான் இன்றைக்கு வையத்தில் மலர்ந்திருக்கிறது என்று சொல்கின்றார். படுப்பினும் படாது தீயர் பன்னாலும் முன்னேற்றத்தை கெடுப்பினும் கெடாது நெஞ்சம் கிளைகுத்தும் கிழியே என்று சொல்கிறார். அதாவது அவருடைய சொல்லாற்றுகள், சொல்லோவியங்கள், அவருடைய அறுசீர் விருத்தம், என்சீர் விருத்தம், அதுல இருக்கக்கூடிய சந்தங்களை எல்லாம் சொல்லி சொல்லி பழகலாம். நல்ல தமிழ் வரணுமா, அழகின் சிரிப்புல ஒரு 4-5 பாட்டு எடுத்து வச்சுக்கிட்டு சொல்லி சொல்லி பாருங்க. செந்தமிழும் நாப்பழக்கம் நல்லா பழகுங்க, வரும் பாட்டு சொன்னார். நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள் கடும்படி, நூலைப்படி, அறம்படி, புறம்படி, அப்படியே இன்பம்படி, படிப்படியே புகழ் வரும், அப்படி நூலைப்படி, சொல்லி சொல்லி படி. அப்ப நல்ல வரும் தமிழ் வரும். நல்ல படைத்தமிழ் என்று சாகா தமிழ் என்று சொல்லுகின்ற பொழுது, சாகா தமிழ்ங்கிற ஒரு சொல்ல அழுத்தமா சொல்றார். பகைக்கஞ்சா தமிழ்னு சொல்றார், வெற்றி தமிழ்னு சொல்றார், இசைத்தமிழ்னு சொல்றார், கலைகள் தந்த தமிழ் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட தமிழை படைத்தமிழ் என்று சொல்கின்ற பொழுது, படை என்றால் என்ன, கருவி. என் கருவி தமிழ் தான். எனக்கு என் கவிதையில் நான் சொல்லுகின்ற சொற்கள் தான் என்னுடைய கதிர்கள், என்னுடைய படை, என்னுடைய கத்தி, என்னுடைய வாள் என்று சொல்கிறார். அதனாலதான் படைத்தமிழ் அப்படிங்கிறாரு. இருளினை வறுமை நோயை இடறுவேன், இருளினை வறுமை நோயை இடறுவேன், என் உடல் மேல் உருளுகின்ற பகைக்குன்றை நான் ஒருவனே எதிர்ப்பேன். என் மீது உருளுகின்ற பகைக்குன்றை நான் ஒருவனே எதிர்ப்பேன்.
நீயோ கருமான் செய் படைவீடு, நீயோ கருமான் செய் படைவீடு. கொல்லன் உலைக்களத்தில் இருக்கக்கூடிய கருவி தமிழ் என்ன அப்படின்னா படைவீடா. என்ன படை? கருமான் செய் படைவீடை. கொல்லன் உலைக்களம் தான் தமிழ். நான் அங்கோ மறவன், நான் அங்கோர் மறவன், கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நாடோர் தும்பி அப்படின்னு சொல்லி அவர் கடைசியா முடிக்கிறார். எனவே கண்ணல் சுவை தரும் தமிழ் அது ஒரு பூக்காடு என்றால் அதில் நுகர்கின்ற சின்ன தும்பிதான் நான் என்று சொல்லும் பொழுது தமிழ் ஒரு துளி தான், இது ஒரு துளித்தேன் படித்தேன் என்று சொல்லுகின்ற போல அழகின் சிரிப்பை படித்து மகிழ்வதற்கு நிறைய கிடைக்கும். நீங்கள் அழகின் சிரிப்பில் ஒரு 5 பாடல்களை படித்து பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவாவது நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும்னா எடுத்த அழகின் சிரிப்பை பார்க்கலாம். கவிஞனின் ஒட்டுமொத்த எண்ணத்தை எல்லாம் அழகாக ஒரு சுவையான ஒரு பருகுகின்ற தேனாக ஒரு குடுவையில் வார்த்து அழிப்பதைப் போல அழகின் சிரிப்பு ஒரு வீருணர்ச்சி நூல் நமக்கு கையில் இருக்கிறது. படைப்பாளியின் படைப்பு திறனின் அழகையும் செழுமையையும் வீரத்தையும் நோக்கத்தையும் சமூக உணர்வையும் தமிழின் சிறப்பையும் பொது உடைமை கருத்தையும் பெருமாந்தன் நிலைமையும் இந்த சிறு நூல் அவனுடைய ஒரு புறத்தை ஜன்னலை திறந்து காட்டுவது போல. ஒரு ஜன்னலை திறந்தா உலகத்துல எவ்வளவு தெரியும்? கொஞ்சம் தெரியும், அவ்வளவுதான். அழகின் சிரிப்பு கவிஞனின் உள்ளத்தை காட்டுகிறது என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை